ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அப்போது இந்த ப்ரெட்டில் செய்கிற பேபி பீஸாவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க, டோஸ்ட் பண்ணிக்கோங்க 2 மினிட்ஸ் 2 சைடில் தவாவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ப்ரெட்டில் வந்து நான் எக் ஆம்லெட்டோட போடுவேன், அதனால் எக் ஆம்லெட் தனியாக போட்டு வச்சுட்டேன். இன்னொரு ப்ரெட்டில் ப்ளைனாக தான் பண்ண போகிறேன். என்னென்னலாம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன்னு ப்ரெட் பீஸாவில் முன்னாடி அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த பீஸா சாஸை எடுத்து மேலே ப்ரெட் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒன் சைட் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். 2 ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன். சீஸ் ஸ்லைஸை நல்லா ப்ரெட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா டாப்பிங்ஸில் நான் வந்து ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், ஆலிவ்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மேலே டாப்பிங்ஸில் ஆட் பண்ணி வச்சுட்டேன். 2 ப்ரெட்லேயும் போட்டிருக்கேன். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் மொசரெல்லா சீஸை மேலே வந்து டாப்பிங்ஸில் கொஞ்சம் நிறையவே வச்சு ஆட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சொல்லிட்டு. இப்போ வந்து இதை நான் பேக் பண்ணேன். 1 மினிட் வச்சு ஓவனில் வச்சு மைக்ரோவேவில் ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்லா டெலிஷியஸாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் இந்த ரெசிபி பண்ணேன், எனக்கு 4 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துச்சு. வெரி ஈஸியாக குயிக்காக பண்ணி முடிச்சிட்டேன் அந்த ரெசிபி. இந்த ரெசிபி நான் ஒயிட் ப்ரெட்டில் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் ஒயிட் ப்ரெட் வேணாம் அப்படின்னா வீட்டில் பண்ணலாம், வீட் ப்ரெட்டில் பண்ணலாம். அப்படி இல்லைனா மல்டிக்ரெயின் ப்ரெட் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ரெட்டில் வேணால் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி ஆக்சுவலாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.